ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேக்கான விலாக் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் மார்னிங் ரொட்டீன் வேலையை முடிச்சாச்சு. மொதல் நாள் வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ அதையே காலையில் ஷிஃபானுக்கு நல்லா சூடு பண்ணி உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அதையே நானுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு நான் கிளாஸ் கிளம்பிட்டேன். கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஷிஃபானை ரிலாவையும் என்னோடய தங்கச்சி பையனையும் கொண்டு சத்துணவில் விட்டுட்டு நான் கிளாஸ் போயிட்டேன். இன்றைக்கி ஆஷித்தை பார்க்க போகிறதுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாக என்னுடைய கிளாஸை முடிச்சுட்டு நான் ஆஷித்தை பார்க்குறதுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே சமயபுரத்துக்கு அந்த பழைய சமயபுரம் ஒன்று இருக்குது. அங்கே தான் ஆஷித்துடைய மதரசா இருக்குது. ஸோ அவனை போய் பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஸ்வெட்டர்லாம் வாங்கி கொடுக்கணும், ரொம்ப குளிராக இருக்குமா அப்படின்னு சொன்னான். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு போயாச்சு. போனோடனே பார்த்திங்கன்னா அண்ணனும் தங்கச்சியும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வாங்கிட்டு. அதாவது என்னோடய பெரிய பொண்ணுக்கு ரிலாவை பிடிக்கும். ஆனால் ரிலாவுக்கு அவங்க அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். அது எதனாலன்னு சொல்லி தரல. அவங்க 2 பேரும் கொஞ்சம் பாசமாக இருக்கிற நேரத்தில் 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால் என்ன பண்ணுறது, ஆஷித்துக்கு ஃப்யூச்சர் வேணுமே அப்படின்றதுக்காக நான் அவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துருக்கேன். ஸோ எப்போவுமே ஆஷித் பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு இந்த ஹவுஸ் இங்கே இருக்க இடத்துக்கு போயிடுவான். மீன்லாம் இருக்கும். அது ஒரு ஜூ பண்ணுற இடம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் மீனெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ரிலா ஆஷித்தை விடவே விடாது. வா ஆஷித் வா ஆஷித் அப்படின்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் என்னுடைய ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நைட்டு பார்த்திங்கன்னா டின்னர் முடிச்சாச்சு. டின்னர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக முட்டை போட்டு சேமியா செஞ்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டோங்க. ஸோ இதாங்க இன்றைக்கான எங்களோட